ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு, பாலியல் வன்கொடுமை என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பெரும் குற்றச்சாட்டை இந்த அரசு மீது, தாவேக அரசு மீது வைத்து வருகிறார்கள். மறுபக்கத்திலே விஜய் தன்னுடைய பாணியிலே ஒரு பக்கம் அமைதியாக இருக்கிறார், மறுபக்கத்திலே அமைதியாக சாட்டையை சுழற்ற ஆரம்பித்திருக்கிறார். நேற்று கூட ஒரே கையெழுத்தில் 200 பேரை வீட்டுக்கு அனுப்பி ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டார்கள். அதாவது அவர்களை சஸ்பெண்ட் செய்து தற்கால பணி இடை நீக்கம் செய்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். நீங்கள் வீட்டில் ஓய்விடுங்கள், மீண்டும் அழைக்கும் போது அழைக்கிறோம் என்ற நடவடிக்கை எடுத்து வீட்டுக்கு 200 பேரை ஒரே நாளில் 200 பேரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். காரணம், டாஸ்மாகிலே 10 ரூபாய் கூடுதலாக வசூலித்திருக்கிறார்கள். ஏற்கனவே பல முறை எச்சரிக்கை விடுத்தும் அவர்கள் கேட்காமல் மீண்டும் மீண்டும் அந்த 10 ரூபாய் கூடுதலாக வசூலித்ததாக வந்த புகாரை எடுத்து நேற்று தமிழ்நாடு முழுவதும் 200 பேரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் உடனடி உத்தரவாக. அது மட்டுமல்ல, தற்போது முதலமைச்சர் விஜய் மிக தெளிவாக ஒரு உத்தரவினை போட்டிருக்கிறார். லஞ்சம், ஊழல் என்ற தகவல் வந்தாலே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே அதற்காக பல புகார் எண்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மின்னஞ்சல் முகவரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்வரையே நேரடியாக தொடர்பு கொள்வதற்கும் மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அதில் வரும் தகவல்களுக்கெல்லாம் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. எனவே உடனுக்குடன் தகவல் எடுத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதால் தலைமைச் செயலகமே தற்போது பரபரப்பாக எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்ற ஒரு பரபரப்பில் விறுவிறு என இயங்கிக் கொண்டிருக்கிறது. யாரேனும் தகவல் லஞ்சம், ஊழல் என்ற தகவல் வந்தாலே உடனே நடவடிக்கை. அதனுடைய முதற்கட்டமாக தான் நேற்று ஒருவர் இருவர் இந்த பணியிடை நீக்கம் செய்யப்படுவது தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் ஒரே நாளில் 200 பேரை, ஒரே கையெழுத்தில் 200 பேர் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். நேற்று போய் வீட்டில் ரெஸ்ட் எடுங்கள், நீங்கள் சஸ்பெண்ட் ஆகிவிட்டீர்கள், இனி வேலைக்கு வர வேண்டாம் என சொல்லி அனுப்பிவிட்டார்கள். டாஸ்மாக் ஊழியர்கள் தற்போது 24,000 பேர் இருக்கிறார்கள். ஏற்கனவே 717 கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. அந்த கடைகளின் பட்டியலையும் வெளியிட்டு விட்டார்கள். இந்த நேரத்திலே அந்த கடைகளில் பணியாற்றிய 3,500 பேரும் வேறு கடைகளுக்கு மாற்றப்பட்டார்கள். இந்த சூழ்நிலை தான் தற்பொழுது திடீரென டாஸ்மாகிலே 10 ரூபாய் கூடுதலாக வசூலித்தார் என்ற வந்த புகாரை அடுத்து ஒரே கையெழுத்திலே 200 பேரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இதனால் தற்போது பெரும் குழப்பம் ஏற்பட்டு டாஸ்மாக் ஊழியர்களிடையே இதற்கிடையே டாஸ்மாக் விற்பனையாளர்கள் எல்லாம் தற்பொழுது ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதிலே ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு பக்கம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மறுபக்கத்திலே 200 பேரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். இது டாஸ்மாக் அந்த மதுத்துறை மட்டுமல்ல, டாஸ்மாகில் மட்டுமல்ல, தமிழக அரசின் இயங்குகின்ற எந்த துறையாக இருந்தாலும் லஞ்சம், ஊழல் என்ற தகவல்கள் வந்து நிரூபிக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை. முதலிலே சஸ்பெண்ட், பிறகு டிஸ்மிஸ் வரை செல்லும் என்ற வகையிலே முதலமைச்சர் விஜய் வாய்மொழி உத்தரவை போட்டிருக்கிறார். எனவே அனைத்து துறை அமைச்சர்களும் அதன் அடிப்படையிலே பம்பரமாக தற்போது சுழன்று கொண்டிருக்கிறார்கள். இதனால் தற்போது தலைமைச் செயலகமே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது.